தமிழ்நாடெங்கும் சத்யா, உங்கள் வீடெங்கும் சத்யா. ஆச்சியே ராயல் பாயாசம் இப்பொழுது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு எந்த ஃபேஸ் பேக் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நிறைய பேருக்கு என்னதான் மாய்ஸ்சரைசர்லாம் அப்ளை பண்ணாலும் அவங்களுடைய ஸ்கின் சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். ஒரு சாஃப்டான அந்த ஃபீலே அவங்க ஸ்கின்னில் இருக்காது. அது மட்டும் இல்லை, ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஃபேஸ் பேக் டேன்க்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னால், உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஆக்னி மார்க்ஸ் எல்லாத்தையும் நாள் ஆக ரிமூவ் பண்ணிடும். எதை யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. பால், அதுக்கப்புறமா கசகசா, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கசகசா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் பியூட்டிக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அஃப்கோர்ஸ் இதை நம்ம சமையலுக்கு நிறைய யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். இதை பியூட்டிக்காகவும் நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இந்த கசகசாவை ஊற வச்சு ஸோ அந்த தண்ணியில் உங்கள் கையெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கே நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டை இந்த கசகசா கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போது அந்த ஃபேஸ் பேக் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நான் பால் எடுத்துக்கிறேன். பாலை பற்றி ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோவில் நிறைய விஷயம் பேசிட்டோம். இந்த பாலை நம்மளுடைய ஸ்கின்ல போடுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம நிறையா பேசிட்டோம். மெயினாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பாலை நம்மளுடைய ஸ்கின்ல பயன்படுத்துறதுனால நம்மளுடைய ஃபேஸ் ரொம்பவே பிரைட் ஆகும். ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த பாடிக்குமே இந்த பாலை பயன்படுத்தி நீங்கள் பேக் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த கசகசாவை இந்த பாலோட நான் ஆட் பண்ணி ஃபேஸ்க்கு போடுறேன் அப்படின்னா, இதோட கொஞ்சம் கடலை மாவை ஆட் பண்ணி நீங்கள் உங்கள் ஆல் ஓவர் த பாடிக்கும் போட்டிங்க அப்படின்னா உங்கள் உடம்பே நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகாது. ஸோ இப்போ அடுத்ததான் நான் ஆட் பண்ண போகிற பொருள் தான் கசகசா. கசகசா கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இன்கேஸ் அது கூட தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அதை விட கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கசகசா, பால் இது ரெண்டுத்தையும் நல்லா நான் கையாலே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கசகசா நீங்கள் பாலில் போட்ட உடனேயே அது நல்லா மிக்ஸ் ஆகாது. நீங்கள் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு 1 hour அப்படியே விட்டுருங்க. அந்த கசகசா அந்த பாலில் நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறமா இதை கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணுங்கள். அந்த பாலோடையே சேர்த்து கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஸோ அதை ஸ்மாஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பேக்காக கிடைக்கும், ஒரு பேஸ்ட் ஃபார்மில் கிடைக்கும். இதை உங்களுடைய ஃபேஸில் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணுங்கள். இதை நீங்கள் வீக்லி த்ரைஸ், அதாவது வாரத்துக்கு 3 தடவை இல்லை 4 தடவை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வர உங்களுடைய ஃபேஸில் ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் தனியாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற தேவையே இருக்காது. இந்த கசகசாவை உங்களுக்கு உங்களுடைய ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி விட்டுரும் அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேஸ் ஸ்கின் இந்த கசகசாவை நீங்கள் யூஸ் பண்ணி பேக் போட நல்லாவே க்ளோ ஆகும். உங்கள் ஃபேஸ் ஸ்கின் நல்லா ஒரு பிரைட்டன் ஆகும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதே மாதிரி இந்த கசகசாவை பச்சை பயிறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை மாவை அரைச்சி நம்ம ஃபேஸ்க்கு வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதோட இந்த கசகசாவை இந்த மாதிரி பாலில் ஊற வச்சு இதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் பேக் போடுறதுனால அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த கசகசாவை நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஆல் ஓவர் த பாடிக்கே பச்சை பயிறு இருக்கு இல்லையா, ஸோ அதோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆல் ஓவர் த பாடிக்கு டெய்லியும் போட்டு குளிக்கிறதுனால உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின்னும் நல்லா க்ளோவாக இருக்கும். நிறைய பேர் பாடி லோஷன் யூஸ் பண்ணலன்னா அவங்களுக்கு அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. காரணம், அவங்களுடைய ஸ்கின்னு ஒரு மாதிரி பேச்சஸாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ட்ரை ஆகிடும். அந்த மாதிரியெல்லாம் ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் குளிக்கிற அந்த குளியல் பொடியில் இந்த கசகசாவையும் டெய்லியும் நீங்கள் ஆட் பண்ணி குளிச்சு பாருங்கள். கசகசாவை நம்ம ஸ்கின்ல பயன்படுத்துறதுனால நம்மளுடைய ஸ்கின்னோடைய ஹெல்த்தும் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்ஃப்ளமேஷனை ட்ரீட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கசகசால என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் நமக்கு தேவையான, அதாவது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு தேவையான நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம இன்டேக்காக சாப்பிட்றதுமே ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த கசகசா ஒரு பெஸ்ட் ஹோம் ரெமிடி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த பால் ப்ளஸ் கசகசா இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எவ்வளோ நாளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண ஒரு 2 வீக்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ரிசல்ட் தெரியும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதே மாதிரி இன்னொரு பெஸ்ட் ஃபேஸ் பேக்கோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தமிழ்நாடெங்கும் சத்யா, உங்கள் வீடெங்கும் சத்யா. ஆச்சியே ராயல் பாயாசம் இப்பொழுது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.
எனக்கு மீடியா ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்றதே பெரிய ட்ரீமாக தான் இருந்தது. ஸோ அது டிவிலாம் நான் வந்துட்டு ஒரு 200 டைம்ஸ் பார்த்துருப்பேன். என் அம்மாலாம் சும்மா கேட்பாங்க, என்ன இந்த இதே ஸ்டோரி பிடிச்சிருந்தது. அண்ட் மெயினாக வந்து அர்ச்சனா மம்மி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்துட்டு ஆமாம், அர்ச்சனா